போன எபிசோடு வந்து ஹீரோ அவரை சாவடிக்கிற அளவுக்கு போயிருப்பான். அதுல இருந்து நம்மளும் பாக்கி எபிசோட பார்ப்போம். பேக் ஸ்டோரியில இருந்து தான் ஆரம்பிக்குது. லியாங்க நானுமே ஒரு முடிவு எடுத்துட்டேன். இப்ப அந்த குயிஜிங் வந்து உன்னோட தான் அலைய ஆசைப்படுறான். நானும் பழி வாங்குறதோட இருக்கலான் இருக்கேன். இப்ப வாழை சீக்கிரமா பயன்படுத்த கத்துக்கணும். இவனோட பேர் வந்து குயிஜின்சுன். மேலெல்லாம் கைய வைக்காத. இங்க நடக்கிறத ஒரு தாத்தாவுமே எட்டி பாக்குறாரு. லியாங்க எனக்கு சீக்கிரமா பதில சொல்லு. ஏகப்பட்ட காசுமே நான் வேற சேர்த்து வச்சிருக்கேன். ஒழுங்கா நீங்க வந்து கிளம்பி போறத பாரு. லியாங்கமே அங்க இருந்து எங்கேயும் கிளம்பி போறான். இவனோட மாஸ்டருமே அந்த இடத்துக்கு வந்துட்டாரு இவனை அழைச்சிட்டு போறதுக்கு. ரெண்டு பேருமே அப்படியே பேசிக்கிட்டு தான் போறாங்க. மாஸ்டர் நான் உங்களோட பெரிய அறிவாளியா மாறதான் போறேன். அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு போறத பார்த்துட்டு லியாங்கமே இங்க இருந்து கிளம்பிட்டான். அவருமே எங்க தலைவனோட அட்டாக்க முடிஞ்ச அளவுக்கு தடுத்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோ வந்து அவனோட வாளை வந்து வெளில எடுத்துட்டு வர பாக்குறான். லியாங்கமே அங்க வந்து ஹீரோவை தடுத்துட்டான். நீங்க இந்த மாதிரி சண்டை போடுற சுத்தமா சரி கிடையாது. அவ கண்ணத்துலயே ஒரு அறையை கொடுத்துட்டான் ஹீரோ. உன்னை பாக்குறதுக்கு எனக்கு இதுக்கு அடுத்து சுத்தமா விருப்பம் கிடையாது. இதுக்கு அடுத்து இங்க வந்துடாது. அந்த அப்பாவும் பொண்ணுமே இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாங்க. அந்த லெட்டரை வச்சுட்டு இன்னுமே ஒரு இடத்துல நிக்கிறான். யாரோ ஒரு ஆளுக்காக அவனுமே அங்க காத்திருக்கான். இவனை பாக்குறதுக்கு அந்த பொண்ணு தான் வந்திருக்கு. இந்த பொண்ணு வந்து சாங்சூன் அரண்மனையை சேர்ந்தவ. அந்த இடத்துல ஒரு எல்டரா இருக்கு இந்த பொண்ணு. சாங்சூன் அரண்மனைக்கு வந்து நீ கலைகளை கத்துக்கலாம் பாத்துக்க. எங்க அப்பா சொன்னாரு தலைநகரத்துக்கு ஒரு மாஸ்டர் வந்து அழைச்சிட்டு போவாருன்னு. அந்த பொண்ணு இவனை எப்படியாச்சும் இங்க பேசி இங்க இருந்து அழைச்சிட்டு போலான்னு தான் பாக்குது. நீங்க கொடுத்த ஆஃபரை நான் வேணாம்னு சொல்றதுக்காக தான் இங்க வந்தேன். நீங்க சொல்ற பாதையில எனக்கு போறதுக்கு விருப்பம் கிடையாது. உனக்கு நான் ஒரு அழகான பாதையை கொடுத்தா நீ வேணாம்னு சொல்லிட்ட. அந்த பொண்ணுமே அதுக்கு அடுத்து கிளம்பி போயிட்டு அந்த பொடி பையன் பேய் வந்துட்டான்னு சொல்லி கத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான். லியாங்கா தான் அதுக்கு அடுத்து காட்டுறாங்க. ஹீரோ நான் உன்னை ரெண்டு இடத்துல சோதிச்சு பார்த்தேன்டா. கடைசி நேரமும் இப்ப வந்துட்டு லியாங்க இங்க இருந்து போக போறியா? நீங்க எப்ப அந்த கோயிலுக்கு போக போறீங்கன்னு தெரியல. இதுக்கு மேல இது என்னோட வேலை கிடையாது. லியாங்க நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு சுத்தமா தெரியல. ஆனா நான் மாஸ்டர் தெரியும்னு சொன்னனாலதான் நீ இப்படி எங்க மேல அக்கறை காட்டுற. அந்த குய் ஜுன்சுன் வந்து செத்து போயிட்டான். நீ சொல்றத என்னால சுத்தமா நம்ப கூட முடியல. மாஸ்டர் இறந்துட்டாங்கன்னு ஹீரோக்கு தெரிஞ்சவன அவன் அழுக ஆரம்பிச்சிட்டான். அவனும் பாக்குறதுக்கு ஒன்ன மாதிரி தான் இருப்பான். என்ன அப்பப்ப ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருப்பான். கல்டிவேஷன்ல ஏகப்பட்ட சோதனைகள் இருக்கு. உங்களோட இதயத்தினால அதை தாக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். அப்பயுமே அவங்க எல்லாருக்குமே ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த சின்ன பொண்ணு உன்னை ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்கு. ஏதாச்சும் நீ அவளை பண்ணணும்னு வச்சுக்கேன் என் மனசு கண்டிப்பா உடஞ்சு போயிடும். அவன் உன்னை தேர்ந்தெடுத்தனாலதான் நான் உனக்கு பெருசா சோதனைகள் எதுவும் வைக்காம இருக்கேன். லியாங்க நீ கண்டிப்பா என் கூட இருந்தாகணும். காசு என்கிட்ட நிறைய இருந்தாலுமே அது என் சொந்த கையால் அப்படிதான் நான் சம்பாதிப்பேன். மாஸ்டர் வேற என் மேல நம்பிக்கை வச்சிருக்காரு. நான் வேற மத்த எல்லாரையுமே பாதுகாக்கணும் வேற. இதுக்கு நீ தான் ஏத்தாளா இருப்ப, கவலைப்படாத. இவனுமே இந்த இடத்துக்கு வந்துட்டானோ அந்த பொடி பைய வேற பேய் வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவங்க எல்லாரையும் பிடிக்கிறதுக்கு அங்க ஒரு படையுமே வேற வருது. அந்த சூ எதுக்காக இன்னும் வாழை உருவாக்காம இருக்கான். இங்க பாரு என்னால சுத்தமா அதை உணர கூட முடியல. இவனுமே லியாங்க எதிர்த்து சண்டை போட தான் வந்திருக்கான். இந்த குரூப்ல இந்த பொண்ணுமே ஒரு ஆளா வந்திருக்கு. இந்த பேய் வந்து லியாங்க இருக்கிற இடத்த நோக்கி தான் போறான். அந்த மீனை வச்சு அந்த பையன் இந்த இடத்த மொத்தமா ஐஸ் ஆக்கிட்டான். அந்த பேய் வரத்தை பார்த்தோன்னா அவன் லியாங்க பின்னாடி போய் பதுங்கிக்கிட்டான். இவரோட பேர் வந்து இன்னும் நினைக்கிறான். ஆனா இவர் இப்போதைக்கு ஆவியா அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு. உன்னையுமே பாதுகாக்க தான் அனுப்பியிருக்காங்களா? இந்த பசங்களை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். பத்திரமா நீ கிரேட்லி அழைக்க அழைச்சிட்டு போயிடு. சீனியர் எதுக்காக என் மேல இவ்வளவு நம்பிக்கை வைக்கிறீங்க? உன்னை அவ்வளவு சீக்கிரத்துல யாராலையும் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். எனக்குமே உன் மேல கொஞ்சம் நம்பிக்கை அதிகமா தான் இருக்கு. இந்த பையன் பாக்குறத லியாங்கமே கண்டுபிடிச்சிட்டான். அவன் தலையிலே ஒரு அடியை பட்டுன்னு வச்சு விட்டுட்டான். அதுக்கடுத்து அந்த மீனை வந்து லியாங்கமே அந்த புக்ல போட்டு அடைச்சிட்டான். லியாங்கமே அவங்க கூட சண்டை போறதுக்கு தயாராயிட்டான். லியாங்க இங்க இருந்து நீ போற மாதிரி இருந்தா உன் பொருள் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டு போயிடு. கதவை திறந்து லியாங்கமே வந்துட்டான். இவனுல பிடிக்கிறது அங்க ஒரு மிகப்பெரிய படம் தான் வந்திருக்கு. உங்க எல்லாரையும் நாங்க கைது பண்ணி கூட்டு போறதுக்கு தான் இங்க வந்திருக்கோம். இங்க பாரு நான் இங்க வந்ததுக்கு இன்னொன்னு ஒரு காரணம் இருக்கு. வந்ததுக்கு இப்போ உங்க எல்லாரும் கூட நான் விளையாட போறேன். அவன் ஆச்சு பண்ண வாய்ப்பு இருக்கெல்லாம் தயாரா இருங்க. லியாங்கமே அங்க ஹீரோக்கு வந்து குய்யோட 18 நிலைகள் அங்க சொல்லி தரேன்னு சொல்றான். வேற இடத்த தான் அதுக்கு அடுத்து காட்டுறாங்க. இங்க பாருங்க அந்த வெய்ஜின் வந்து அது கிடையாது. அவனோட அடையாளம் சுத்தமா நமக்கு எதுவும் தெரியல. அவன் 11 12 இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு பெருசா நம்ம இப்ப பண்ணிதான் ஆகணுமா? இவனோட பேர் வந்து சாங்சூன். இவர் தான் லீ குடும்பத்தோட ராஜா. இதனாலலாம் எதுவும் நடக்காது. இது ஒரு சாதாரண வாழ்வித்தப்பட்டுதான். நான் பண்றத நல்லா உத்துப்பாரு. ரெண்டு பேருக்கு இடையில அங்க சண்டையும் நடக்க போகுது. தாக்குங்கடால அம்பால. ரெண்டு பேருக்கு இடையில அங்க போருமே ஆரம்பிச்சுட்டு அங்க லியாங்கமே போட்டு எல்லாரையும் பொழந்து எடுக்கிறான். சொல்லப்போனா வந்தவன் எல்லாருமே அங்க பேய் அடி வாங்குறானோ. ஹீரோக்குமே அங்க லியாங் வந்து சொல்லி கொடுக்குறான் எல்லாத்தையும். சொல்றது அப்படியே ஹீரோமே அங்க ட்ரைனிங் எடுக்கிறான். அந்த படையினால லியாங்க ஒண்ணுமே பண்ண முடியல. அவன் தான் அந்த பக்கம் இந்த பக்கம்னு போட்டு பொழந்து எடுக்கிறான். கடைசியா ஒரு அடியை நச்சுன்னு வச்சு விட்டுட்டான். அந்த சின்ன பையன் லியாங்கோட சண்டையை பார்த்து கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிட்டான். நான் சொன்னது எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிக்கிட்டீல. நீ சொன்னது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அதை நீ நல்லா கத்துட்டேன்னு உன்னோட குய் சக்தியை நல்லாவே பயன்படுத்த முடியும். இங்க பாரு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஒழுங்கா சீக்கிரமா எல்லாம் வந்துருங்க. யாருக்கிட்ட திமிரா பேசுற? நீ யாரா இருந்தாலும் பரவாயில்ல. நீ செத்த நீ எங்க கிட்ட. லியாங்கமே நறுக்குன்னு அவனுக்கு ஒரு அடியை வச்சு விட்டுட்டான். இங்க பாருமா கொஞ்சம் இதுல வேகம் முக்கியம் புரியுதா? இவன் வந்து லியாங்கிட்ட ஒரு தரமா அடியை வாங்கிட்டான். கடைசியா தம்பிக்கு ஒரு தரமான அடி விழுந்துட்டு வாங்கின அடியில உனக்கு எல்லாமே கலங்கி போயிட்டு நான் ஒரு முட்டாள் தாண்டா. ச்சே, ஒரு அருமையான ஆளை பார்த்திருக்கேன். மனசுல இந்த ஒரு கேள்வியை கூட கேட்க முடியாம போயிட்டு அரண்மனையை தான் காட்டுறாங்க.
பாக்குறதுக்கு ஏதோ நடுவுல ஒரு சோடை வேற வச்சிருக்கானோ. இந்த பையனோட பேர் வந்து மூ. உள்ள வச்சிருக்க வாள் எல்லாத்தையுமே ஒன்னு ஒன்னா எடுத்துட்டு வரானோ. மூ நம்ம எதுக்காக தெரியுமா அதை வச்சிருக்கோம்? இப்ப சண்டை போடுறதுக்காக தான். ராணி கூட அந்த ஹீரோவை சாவடிக்க தான் ஆசைப்படுறாங்க. கிரேட்லியில வந்து வர்த்தகமும் ரொம்ப பயங்கரமா நடந்தது. அதுக்கடுத்து மலைகளை வாங்கி தனித்தனி ராஜ்யங்களுமே உருவானுச்சு. கிரேட்லி உள்ளலாம் தங்கலாம் அதுக்கடுத்து பாய ஆரம்பிச்சுது. பல நூற்றாண்டுகளா நம்மளோட கிரேட்லி வந்து தான் குடும்பம் அந்த குகையினால நமக்குமே ஒரு லாபம் கிடைச்சது. நம்ம கிரேட்லியில பயங்கரமான ஆயுதங்களுமே இருக்கு. நம்ம போர் செஞ்சே ஆகணும். கிரேட்லியை வந்து எதுக்குறவன் கண்டிப்பா அதுக்கு விளைவுகள் கொடுத்தாகணும். ஓ, நீங்க பண்றத பாக்க ரொம்ப அருமையா தான் இருக்கு. பாபி, உனக்கு கேக்குதா? உங்ககிட்ட இருக்கிற வாழை எனக்கு கொஞ்சம் கடனுக்கு தெரியா? இந்த வச்சுக்கணும் அந்த பொண்ணு கொடுத்துட்டு லியாங்கமே இங்க இருந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டான். லியாங்கோட சத்தில அங்க தரமா வெளில வருது. என்னோட கல்டிவேஷன் எல்லாமே ரொம்ப அதிகமானது. நான் வேற இந்த தொப்பி எடுத்து கீழே போட்டுட்டேன். இதுக்கடுத்து என் சத்தி எப்படி எல்லாம் தரமா வெளில வரும்? இந்த மரண உலகத்துல இருக்க முடியுமான்னு தான் தெரியல. பொடி பையன் வந்து லியாங்க போக வேணாம்னு சொல்லி கத்துறான். எனக்குமே பாக்குறதுக்கு எல்லாம் இப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தெரியுது. 4 பேர் என்ன மாதிரி இருக்க கதுங்க. நான் இந்த கிரேட்லி பிரச்சனையை முடிச்சதுக்கு அடுத்து நான் வேற ஒரு இடத்துக்கு போக போறேன். லியாங் வந்து இந்த அரண்மனையை நோக்கி தான் போறான். போயிட்டு வா லியாங்கன்னு எல்லாம் டாட்டா கட்டி அனுப்பிட்டானோ. இந்த மரண உலகம் உண்மையாவே பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. லியாங்க போறது அங்க எல்லாருக்குமே தெரியுது. இவனை தடுக்கிறதுக்காக அங்க ஏகப்பட்ட தெய்வங்களை இறக்கி வச்சிருக்கான். ராஜாவுமே லியாங்க வரத பாக்குறாரு. ஏற்கனவே நடந்த ஒரு சீனை காட்டுறாங்க. கிணத்துக்குள்ள இருந்து ஒரு பொண்ணுமே வேற வெளில வருது. இந்த உலகத்துக்கும் அந்த பொண்ணுக்குமே சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுது. அவ விதிகளை மீறாம இந்த உலகத்துல இருக்கலாம். எதுக்காக இந்த கடுமையான சட்டத்தை வச்சிருக்கீங்க? அன்னைக்கு அவன் தான் அந்த மக்களுக்கு இடையில வித்தியாசமா தெரிஞ்சான். இப்ப காட்டுன அந்த பொண்ணு இந்த பொண்ணா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீ கொஞ்ச நாளா அந்த நுட்பத்தை பத்தி படிச்சுல. என்ன அதை பத்தி உன்னால வச்சும் ஃபீல் பண்ண முடியுதா? எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. அவன் கூட இருக்கிறவங்களோட மூவோட சக்தி ரொம்ப அதிகமா தான் இருக்கு. அவன் என்னோட பையனாச்சு, அப்படிதான் இருப்பான். அவனோட ஒளியை நானுமே உணர்ந்தேன். எனக்கு தெரிஞ்ச அவன் 12வது லெவல்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. எல்டர் நம்மளுமே 12 வரைக்கும் தான் வச்சிருக்கோம். அவன் 13வது லெவல்ல இருந்தா நம்ம என்ன பண்றது? இங்க பாரு, அந்த 13வது சாம்ராஜ்யத்துல இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருப்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி அவன் 13வது இடத்துல இருந்தா என்ன பண்றது? டேய், இதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத. உன் மேலதான் நான் இப்ப ரொம்ப அக்கறை வச்சிருக்கேன். அன்னைக்கு நைட்டு நீ எப்படியே உயிர் பொழைச்சிட்ட. அந்த பையனுமே அதை நினைச்சு பாக்குறான் அன்னைக்கு நடந்தது. மாஸ்டர் குயிக்குமே நம்ம கொஞ்சம் தப்பு செஞ்சுட்டோம் தான். நீனுமே அவரோட ஒரு சீடனா இருக்கு. அது போதும் நமக்கு. இப்ப இந்த பொண்ணோட பேர் வந்து ஜி குய். அதுல இருந்து வந்துகிட்டு இருக்க சத்தி இந்த பொண்ணு லைட்டா ஆட்டைய போடுது. ராஜா லைட்டா அடிய வச்சு விட்டுட்டாரு. எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? திருப்பி இந்த மாதிரி பண்ண கிணத்துக்கு போயிடுவ பாத்துக்க. இங்க பாருமா, நீ ரொம்ப தைரியத்தோட தான் இருக்க. நீ மாஸ்டர் குய் மேல எதுக்காக இவ்வளவு கோவத்தை காட்டுற? ராஜா அவன் நம்மள நோக்கி தான் இப்ப வந்துகிட்டு இருக்கான். அவனால எப்படி அதை தாண்டி வர முடியும்னு நினைக்கிறான். இப்ப நீ பண்ண வேண்டிய நேரம் வந்துட்டு. இந்த மோவுமே சண்டை ஆரம்பிச்சிட்டான். அந்த பையன் அந்த சோட எல்லாத்தையுமே அங்க கண்ட்ரோல் பண்றான். அவங்க பண்றதுனால அதுல இருந்து ஏகப்பட்ட சக்தி வேற வெளிப்படுது. அந்த பையன் அந்த 12 வாளுக்குமே உத்தரவு கொடுத்துட்டான். கண்டிப்பா அது ரொம்ப பெரிய பிரச்சனையா தான் இருக்கும். நமக்கு இதுவே பத்தான்னு தான் நான் நினைக்கிறேன். 12 ஸ்வாடுமே ஆளுக்கு ஒரு ஆளுகிட்ட போயிட்டு ஒருத்தனுமே பாக்குறதுக்கு ரொம்ப பெருசா இருக்கானோ. லியாங்க வரதை பார்த்து அவனுமே ஒரு தாக்குதலை பண்றானோ. அசால்ட்டா லியாங்கமே தடுத்துட்டான். அத இங்க பாருங்கடா, நான் அந்த ராஜாவை தாண்டா தேடி வந்திருக்கேன். தேவையில்லாம குறுக்க வர வேலை வச்சுக்காதீங்க. கிரேட் லீயோட 12 கடவுளுமே இங்கதான் இருக்கும். நீ இங்க இருந்து ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது. என்னை ஏற்கனவே எல்லாம் சுத்தி வளச்சிட்டீங்க பேருக்கு. நீங்க எல்லாருமே கேங்கிட்ட தான் இப்ப சமத்தை அடி வாங்க போறீங்க. லியாங்க இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்படி நடக்க வாய்ப்பே கிடையாது. அவன் அதை எப்படி உடைச்சான்? அந்த பையன் திருப்பியுமே அந்த சோட அனுப்பி விடுறான். அவன்ல போட்டு அங்க லியாங்க தான் ஒரு காட்டுறான். அவன் அப்படி இப்படின்னு பண்ணாலுமே இங்க ஒண்ணும் வேலைக்கு ஆகல. லியாங்க அங்க அடிக்க இந்த பயலுக்கு வாயில இருந்து ரத்தம்லாம் வந்துட்டு. இங்க யாருக்குமே லியாங்கோட லெவலை பத்தி சுத்தமா தெரியல. அவனை தோக்கடிக்காச்சும் வழி இருக்கான்னு போய் நீ பாரு. 12 பேர்னால லியாங்க சுத்தமா அசைக்க கூட முடியல. வந்தவனு தான் அங்க பயங்கரமா அடி வாங்குறானோ. லியாங்க அடிக்க போறேன்னு சொல்லிட்டு அடிச்ச மாதிரியே சுத்தமா தெரிய மாட்டுது. இந்த பயலுதான் அங்க மானகனமே அடி வாங்குறானோ. லியாங்க இப்ப அரண்மனையை நோக்கி தான் போறான். தம்பிக்கு இங்க சரியான அடி ஒண்ணு விழுந்துட்டு உஷாரா இன்னொன்னு ஒரு அட்டாக்கமே பண்றானோ. லியாங்க அதெல்லாம் அசால்ட்டா தடுத்துட்டான். இவன் சுத்தமா மயக்கமே போட்டுட்டான். உண்மையாவே இந்த கத்தி பார்க்க ரொம்ப அருமையா தான் இருக்கு. அவளுக்கு கொஞ்சம் நேரம் தான் வேணும் இதை பயன்படுத்த. அவளை நோக்கி லியாங்கமே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக் அனுப்புறான். வந்து அடிச்சதுல அவனை போட்டிருந்த பேரியர் எல்லாம் அப்படியே தூள் தூளா போயிட்டு அந்த அரண்மனைக்கு லியாங்க நேரா வந்துட்டான். எல்லாம் சீக்கிரமா வெளில வந்துருங்க, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. லியாங்க தடுக்க அங்க ஒருத்தன் வந்துட்டான். உன்னை யாரடா இங்க கூப்பிட்டது? ஒழுங்கா அவனோட ராஜாவை வெளில வர சொல்லு. அந்த பயலால அந்த சத்திய சுத்தமா தாக்கு பிடிக்க முடியல. நீ தானே குயிச்சுன்னு சொன்ன, கொண்டுடுவான்னு சொன்ன ஒரு வாட்டி. ஒரே கையால போட்டு தள்ளிடுவான்னு. லியாங்கமே அவனை போட்டு பொழந்து எடுத்துட்டான். லியாங்க அடிக்கிறேன்னு சொல்லி இவன் தான் இங்க சமத்தியா அடி வாங்கிட்டான். அடுத்தாலு குயிச்சுன்னு உங்களுக்கு நிறைய செஞ்சான். அது எல்லாத்தையும் நான் மொத்தமா இப்ப எடுத்துக்கிறேன். இவன் போட்டு பொழந்ததுல ராஜாவே கீழே வந்துட்டாரு பேசுறதுக்கு. நீ தான் இந்த இடத்தோட ராஜாவா? உனக்கு ரொம்ப தைரியம் அதிகமா தான் இருக்கு. குய்யோட 10வது சாம்ராஜ்யத்தையே உருவாக்க நினைச்சிய. உன் தலையை நான் தனியா எடுக்க தான் போறேன். லியாங்க, நீ பிரச்சனைய ரொம்ப பெருசாக்கிக்கிட்டு இருக்க.
இதோட நீ எல்லாத்தையும் நிப்பாட்டிக்க. என்ன என்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்க? லியாங்குமே ராஜாவை அடிக்கிறதுக்கு போயிட்டான். யாரோ ஒருத்தன் லியாங்கோட அட்டாக்கே வந்து தடுத்துட்டான். அவர் அவனால எதுவுமே பண்ண முடியாது, தெரிஞ்சுக்க. லியாங்கு எல்லாருமே பாதையை நோக்கி போகும்போது ஒரு மிகப்பெரிய வேலையை கொடுத்துதான் ஆகணும். குயின்ஜன்சனுமே கிரேட்லில அவன் நிறைய செஞ்சிருக்கான். இவரோட பேர் வந்து குயிசான். முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்க. அவனை இறந்து போயிட்டான், அதை என்கிட்ட தைரியமா சொல்ற? நானும் இருக்கிறத தானே சொல்றேன். குயின்ஜன்சனுமே கிரேட்லியை தான் நம்பினான். கடைசியில அவனுக்கும் ஒரு ஏமாற்றம் தான் கிடைச்சது. ஆனா அவன் தேர்ந்தெடுத்த அந்த பையனுமே இருக்கானே, அவர் அங்க பழச பத்தி தான் கொஞ்சம் பேசுறாரு. இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு போரை பத்தி வேற பேசுறாங்க. இங்க பாரு, நீ எனக்காக இதை பண்ணலனாலுமே லியாங்க நீ குயின்ஜன்சனுக்காச்சும் இதை நிப்பாட்டிரு. உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது அவ்வளவு சீக்கிரத்துல. நேரம் நான் அவன்கிட்டயே போய் பேசிக்கிறேன். அன்னைக்கு அந்த ஓல்டு மேனை பார்க்கும்போது அவரு சந்தோஷமா தான் இருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு நீ தான் எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். உன்கிட்ட நானுமே அப்ப கொஞ்சம் கேட்டிருக்கணும் சில விஷயத்த. உனக்கும் அவனுக்கும் தான் மாஸ்டரோட சத்திய பத்தி நல்லாவே தெரியுமே. மத்த யாருக்கு வேணாலும் தெரியாம இருக்கலாம். மாஸ்டர் என்னைக்கு தவறு செய்வார் சொல்லு? லியாங்க சொன்னதை கேட்டு அவருமே இங்க இருந்து கிளம்பிட்டாரு. ராஜா உனக்கு இன்னைக்கு ரொம்ப நல்ல நாளா போயிட்டு அதுக்கடுத்து வேற இடத்த காட்டுறாங்க. நீங்க வேற உதவி பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு இதுன் மனையில கண்டிப்பா நான் ஒரு உதவி செய்வேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ எதுக்காக லியாங்க்கு எதிராக உன் வாழை தூக்காம இருந்த? அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவரை எதிர்த்து சண்டை போற அளவுக்கு எனக்கு தகுதி கிடையாது. ஏன்னா நான் அவரை பார்த்துதான் இந்த பாதையவே தேர்ந்தெடுத்தேன். அப்ப நடந்த சண்டையை பத்தி நீ கேள்விப்பட்டிருப்பான்னு நினைக்கிறேன். பல ஆண்டுகளா அவரோட திறமையை அவர் வளர்த்திருக்காரு. மனிதர்களுக்கும் டீமனுக்கும் நடந்த சண்டைய அவர் சத்தினால விதியவே தலைகீழ மாத்திட்டாரு. அவங்கிட்ட அடி வாங்கிட்டு நீ தான் பாக்குறதுக்கு ஜாலியா இருக்க. அதுக்கடுத்து அரண்மனையை தான் காட்டுறாங்க. வானத்துக்கு மேல இருந்து லியாங்கிட்ட வேற யாரோ பேசுறாங்க. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இந்த வானை வந்து நீங்க ஒரு பொண்ணுகிட்ட கொடுத்துருங்க. தம்பி, எங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. அந்த பசங்க மேல திருப்பி கைய கைய வச்சீங்க, சொர்க்கத்தோட தடையை உடைச்சிட்டு நான் திருப்பியுமே அந்த மரண உலகத்துக்கு வருவேன். அப்படி நான் திருப்பி வந்தேன், இருக்கிற இடம் கூட தெரியாம போயிடும் பாத்துக்க. மேல உலகத்துக்கு போறதுக்கு வாசலுமே அங்க லியாங்கு திறந்துட்டான். லியாங்கு 14வது சாம்ராஜ்யம் போக போறத பார்த்தவனு நல்லா ரொம்ப ஷாக் ஆயிட்டானோ. லியாங்குமே மேல உலகத்துக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டான் போறதுக்கு. ஒரு பக்கத்துல அந்த ராணிக்கு சரியான கோபம் இருக்கு. அந்த பசங்களுமே பாக்குறாங்க லியாங்கு மேல போறத. இங்க வந்ததுமே எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. மேல அங்க சண்டையுமே இப்ப நடந்துகிட்டு இருக்கு. லியாங்குமே அந்த இடத்துக்குள்ள வந்துட்டான். வரும்போது ஒரு 4-5 சோடோட தான் வரான். லியாங்கு உள்ள வர்றதுக்காக அவங்களுமே ஒரு வழியை திறக்கிறாங்க. எனக்காக கொஞ்ச நேரம் காத்துருங்க, இதோ வரப்போறேன். அதோட அவங்களுமே சண்டை போட போறாங்க.